அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, இன்றைய ஹுத்துபா பேருரையில் நல்லெண்ணம் வைத்தல் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதனிடத்தில் இரண்டு விதமான சிந்தனை இருக்கிறது. ஒன்று நல்ல சிந்தனை, இன்னொன்று கெட்ட சிந்தனை. பொதுவாக சிந்தனை என்பது மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த சிந்தனையை இஸ்லாம் அழகுற நமக்கு செயலாற்றுமாறு சொல்கிறது. நாம் ஒருத்தரை நினைப்பது என்பது, ஒருத்தரை பற்றி நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பேசுறோம் அப்படின்னா முதல்ல அவரை பத்தி நம்ம என்ன செய்வோம், ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்குதான் அவரை பத்தி பேச போறோம், இல்லாட்டி பேச மாட்டோம். ஒரு விடயத்தை நம்ம நம்புறோம் அப்படின்னா முதல்ல அதை பத்தி என்ன செய்வோம், யோசிப்பேன், சரியா தவறா. ஒரு பிசினஸ் செய்யணும்னு வச்சுக்கோங்க, அந்த பிசினஸ் சம்பந்தமான அறிவு நமக்கு இருக்கிறது, இது நல்லதா கெட்டதா என்று இரண்டு தரப்பு. ஒரு நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கம் இருக்குமோ அதே மாதிரி மனதுக்கு இரண்டு விதமான சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா வரும். அது யார் எனக்கு அப்படிலாம் கிடையாது அப்படி யாரும் சொல்ல முடியாது, எல்லோருக்கும் வரும். மனிதனுக்கு வரக்கூடிய இந்த சிந்தனையில் ஒருத்தரை பற்றி, ஒரு மனிதனை பற்றி சிந்திக்கும் போது அங்கதான் இரண்டு விதமான பிரச்சனை தோற்றுவிக்கப்படுகிறது. ஒன்னும் அவன் மீது உள்ள பொறாமையை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், அல்லது ஈமானிய உணர்வு ரீதியாக அவன் நடப்பானாக இருந்தால் அவன் மீது நல்லெண்ணம் தோற்றுவிக்கப்படும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு யாரு என்று சொல்லுகின்ற பொழுது, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன். இப்ப சகோதரனாக இருந்தால் என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன் முன்னேற விஷயத்துல நான் ஒரு காலமும் தடையாக இருக்க மாட்டேன். அப்படி தடையாக இருந்தா அவன் மனுஷனாக கூட இருக்க மாட்டான். அவனுடைய தம்பி முன்னேறானாக இருந்தா அது அவனுக்கு சந்தோஷம் தானே, அவன் அண்ணன் முன்னேறதாக இருந்தா அது அவனுக்கு சந்தோஷம் தானே. அப்ப அதுல யாராச்சும் ஒருத்தர் பொறாமைப்படுவாராக இருந்தால் சமூக பேச்சில அண்ணன் தம்பியா இருக்கலாம், ஆனா மார்க்க சைட்டை பார்க்கின்ற பொழுது எதிரிகளாக மாறி விடுவார்கள். ஏன்னா இஸ்லாம் அழகான வாசகத்தை சொல்லுது, நீங்க யாரும் யாரை பற்றியும் பொறாமை கொள்ளக்கூடாது. இஸ்லாம் உளவியல் ரீதியான அடிப்படையில தான் அதிகமாக நம்மளை பயிற்றுவிக்கும். நீங்க தொழுங்க, நோன்பு பிடிங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, எல்லாம் சொல்லும் இல்லையா? இதை விடவும் இஸ்லாம் பேசிக்காக நம்மளை பத்தி எப்படி சொல்லும் என்று சொன்னா, முதல்ல நீ மனுஷனா மாறு அப்படின்னு சொல்லும், நீ நல்லவனா இரு அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாம இஸ்லாத்தினுடைய ஒரு அருமையான ஒரு ஷெட்யூல் என்ன தெரியுமா, அடுத்தவனை பத்தி யோசிக்கிறத விடுன்னு சொல்லிட்டு இஸ்லாம். அடுத்தவன் என்ன பண்றான், ஏது பண்றான், அவனுக்கு இவ்வளவு இருக்குது நமக்கு இல்லையே, இந்த சிந்தனை உனக்கு வரக்கூடாது என்று இஸ்லாம் அழகான முறைக்கு நமக்கு வழிகாட்டுகிறது. எல்லா விடத்திலும் நம்மளை நம்மளாக மாற்றுகிறது இஸ்லாம். அடுத்தவனை பத்தி பொறாமப்படுறதோ, அடுத்தவனை பத்தி நம்ம தப்பான்றதோ, அடுத்தவனை பத்தி தப்பா பேசிக்கொண்டிருக்கிறது, இதெல்லாம் இஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு கலைந்த ஒரு விஷயம். அதனாலதான் இஸ்லாம் இன்றைக்கும் புனிதத்துவம் பெற்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்றால் காரணம் என்னன்னா, அடுத்தவனை பத்தி என்ன செய்ய தப்பா யோசிக்காது. அப்படி தப்பா யோசிக்கிற சமூகத்தை உருவாக்காது. எந்த அளவு தூரம் என்றால், இன்னைக்கு நமக்கு மத்தியில பல இயக்கங்களாக பிரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு இயக்கமா பிரிஞ்சிருக்குது. இந்த இயக்கமா பிரிறது காரணமே சிந்தனை ரீதியான ஓட்டம் தானே, மார்க்க ரீதியான ஓட்டமா? குர்ஆன் ஹதீஸை வச்சா பிரிஞ்சு போனாங்க? இல்ல, நான் சொல்றது மட்டும்தான் கரெக்ட், சிந்தனை ரீதியாக போனதுதான். இந்த குர்ஆன ஹதீஸோட மோத வச்சு மறுப்பது சிந்தனை ரீதியான கூட்டம் தான். அவர் ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த சமூகத்துல குர்ஆன் சுன்னாவை பேஸ்மெண்ட் பண்ணி நம்ம உருவாகுவோமாக இருந்தா நமக்கு மத்தியில நிறைய பிரச்சனைகளுக்கு ஈஸியான தீர்வு கிடைத்து விடும். அப்ப தீர்வு கிடைக்கல, நமக்கு குழப்பம், இயக்க பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வருவது காரணமே நல்லெண்ணம் கொள்ளாமைதான், நல்ல சிந்தனை இல்லாமைதான். சிந்தனை இருக்குது, அந்த சிந்தனை எதில இருந்து எடுக்கும் என்பது பிரச்சனை ஆகிவிட்டது, எதை நாம முற்படுத்தணும் என்பது குழப்பமாகிவிட்டது. அதனால மனித சிந்தனையை முற்படுத்துறோம், அதனால குர்ஆன் ஹதீஸை புறந்தழுகிறோம். அப்ப இஸ்லாம் நமக்கு அழகிய வழிகாட்டுது என்னவென்று சொன்னால், அடுத்தவனை பத்தி நீ யோசிக்க கூடாது. இது இஸ்லாம் பேஸ்மெண்ட் நமக்கு சொன்ன ஒரு விஷயம். அடுத்தவனை எப்படி யோசிக்க கூடாது, அவருக்கு கார் இருக்குது, அவருக்கு பங்களா இருக்குது,
அவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் இதெல்லாம் யோசிக்காது. அல்லாஹ் சொல்கிறான், அஹும் யக்ஸிமுன ரஹ்மத ரப்பிக், உனது இறைவனுடைய ரஹ்மத்தை அவர்களாக பிரித்துக் கொள்கிறார்களா? நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துனியா, இந்த உலகத்துல யாரு எப்படி இருக்கணும் என்ற வாழ்க்கையை பிரிச்சு கொடுத்தது நாங்கன்றான்ல. பணக்காரன் ஆகணுமா அது நான் தீர்மானிச்சது, ஒருத்தன் ஏழையா வாழணுமா அது நான் தீர்மானிச்சது, ஒருத்தன் படிச்சனா இருக்கணுமா அது நான் தீர்மானிச்சது, ஒருத்தன் அரசியல்வாதியா இருக்கணும் அது நான் தீர்மானிச்சது, ஒருத்தன் மாடு மேய்க்கணுமா அது நான் தீர்மானிச்சது. அல்லாஹ் சொல்கிறான், நஹனு கஸம்னா பைனஹும் என்ன மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துனியா, இந்த உலகத்தில் யாரு எப்படி வாழணும் என்பதை டிசைட் பண்ணியது நான் தான் அல்லாஹ். அப்ப நமக்கு எதுக்கு அடுத்து நம்ம போறாம அவனுக்கு கார் வைக்கிறது பங்களா வைக்கணும் கொண்டு மில்லண்டு அல்லாஹ் இவ்வளவுதான் தந்தான்னு சொல்லலையே. முயற்சி பண்றது இடம் இருக்குதானே. அப்ப முயற்சி பண்றதை விட்டுட்டு அடுத்தவனை பத்தி யோசிச்சால் முயற்சி பண்ணலாமா? அடுத்தவனை பத்தி தப்பா சிந்திச்சா முன்னுக்கு வரலாமா? அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வாழ்க்கையான அடிப்படையை நான் தான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். யாரு எப்படி வாழணும், யாருக்கு என்ன தேவை என்பதை நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். சிலரை விட சிலரை நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன். சிலரை விட சிலரை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன். நீங்க என்ன பண்ண வேணாம், உங்களுக்குள்ள சிலர் உங்களுக்கு மத்தியில இந்த குரோதம், வெறுப்பு, வேண்டாம் வெறுப்பு, நீயா நானா என்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வு நீங்க ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. அப்ப அல்லாஹு தஆலா வாழ்க்கையை தந்தவன் நான், வாழ்க்கையில முன்னேற்றம் பின்னடைவை ஏற்படுத்துவது நான், உங்களுக்கு மத்தியில் சில உயர்த்தி வச்சிருப்பது நான். ஆனா நீங்க என்ன பண்ண வேண்டாம், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று அடுத்தவனை மட்டம் தட்டாத என்று அல்லாஹு தஆலா கெட்ட சிந்தனைகளை இந்த வசனத்தினூடாக எடுத்து விடுகிறான். அப்ப அதே மாதிரி அல்லாஹு தஆலா தன் திருமறையில சொல்கிறான், அம் யஹ்சுதூன நாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருப்பதில் இருந்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா? அல்ல பாருங்க, உளவியல் ரீதியாகவே பல கேள்விகளா கேட்கிறான். பொறாமை என்பது உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு கெட்ட சிந்தனை. பொறாமை இருக்குல்லங்க, அது உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு கெட்ட சிந்தனை. அந்த சிந்தனை யாரிடம் வரும் தெரியுமா? யூத கிறிஸ்தவர்களிடத்தில் தான் வரும். இந்த பொறாமை என்ற கெட்ட சிந்தனை யூதர்கள் கிறிஸ்தவர்களிடம் வரக்கூடியது. அப்ப யூத கிறிஸ்தவர்கள் யாரு? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகளாக இருப்பவர்கள். அப்ப எதிரிகளுடைய இடத்தில் வரக்கூடிய சிந்தனை பொறாமை என்றால், ஒரு முஸ்லிம் இடத்தில் பொறாமை வரலாமா? ஒரு ஈமானிய தௌஹீத்வாதி இடத்தில் அடுத்த ஒரு முஸ்லிமை பற்றி பொறாமை வரலாமா? பொறாமை வருவதாக இருந்தாலும் கல்வி ரீதியான பொறாமை வரலாம். அவன் படிச்சிருக்கிறான், நானும் படிக்கிறோம், பொறாமை போட்டு போட்டி போடலாம். அவனுக்கு பணம் இருக்குது, அவன் தர்மம் செய்யறான், நானும் தர்மம் செய்யறேன், பொறாமை போட்டு போட்டி போடலாம். ஆனால் கெட்ட சிந்தனை கொண்ட பொறாமை வரக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த கெட்ட சிந்தனை கொண்ட பொறாமை வருவது முஸ்லிம்களுக்குரியது அல்ல என்றும் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? ஈயாக்கும் வல்லன்ன, ஈயாக்கும் நான் உங்களை எச்சரிக்கை பண்ணுகிறேன், வல்லன்ன அடுத்தவனை பத்தி யோசிக்கிறது, யூகிக்கிறது. அவன் எப்படி, இவன் எப்படி, அது எப்படி, இது எப்படி, சரிதானா தவறுதானா, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதா, வாய்ப்பு இல்லையா, ஆமா அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குது, அவனை யாரு, அவன பரம்பரை யாரு, அவன பாப்பம்மா யாரு, இப்படி போறது. அப்படியே ஸ்லாஹித்து போயிட்டு அப்படியே கொண்டாந்து நான் முடிவெடுதான் கெட்டவன் தான் எடுக்கிறமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஈயாக்கும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறேன். எதை எச்சரிக்கை பண்றேன்? வல்லன்ன அடுத்தவனை குறித்து சிந்திக்கிறத நான் எச்சரிக்கை பண்றேன். அவன் யாரு, அவன் அடுத்தவனை பத்தி கேள்வி கேட்டு இருக்கிறோம்ல, இதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறேன். அப்ப பொய்யிலே மிகப்பெரிய ஒரு பொய் என்ன தெரியுமா? அடுத்த பத்தி யோசிச்சு கொண்டிருக்கிறது தான். ஏன்னா அடுத்த பத்தி யோசிக்கும் போது நமக்கு நல்லது தோணாது பாருங்க. பேசிக்கா மாஷா அல்லாஹ் பணம் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ்னு வாயால சொல்லுவோம், ஆனா மனசால எரிஞ்சு விழுந்துட்டு இருப்போம். அவனுக்கெல்லாம் இருக்குது பாரு, நமக்கு தான் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற ஒரு புலம்பல் என்ன செய்யுது, உள்ளுக்குள்ள ஏற்படுது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுதான் முதல் பொய் சொல்லிவிட்டு, வலா தஹஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு வலா தனாஜஷு வலா தஹாசது வலா தபாகது வலா ததாபரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மனிதனுடைய மனோநிலையில் வரக்கூடிய எல்லா விதமான கெட்ட சிந்தனையையும் ஒரே வரியில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒலா தஜஸ் ஒலா தஹஸ்ஸசு ஒலா தஜஸ்ஸசு. நீங்க அடுத்தவனை பத்தி துருவி ஆராயாதீங்க. அவன் யாரு, என்ன போறான், எங்க வரான், என்ன பண்றான், ஏது பண்றான், அவன் இந்த காரியம் இந்த ரோட்டால போனுச்சு, அப்ப ஏன் இப்படி இருக்குது என்று அடுத்தவனை பத்தி துருவி நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டாம். அப்ப பேசிக்காக ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமை கண்டியா அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கியா, அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். என்ன ஏது எங்கால எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ரஆ அஹதுக்கும் மின் அஹீஹி, உன்னுடைய சகோதரிடத்தில் நீ ஆச்சரியப்படும் விதமான ஒரு செய்தியை நீ கண்டால், கேள்விப்பட்டால், அவனுக்காக நீ பரக்கத் செய்யுமாறு அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப திடீர்னு ஒரு பைக்ல வர்றாரா, இப்ப நேத்து நடந்து வந்த பைக்ல வர்றா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், இப்படி செய்ய அப்படின்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நமக்கு அது எப்படி உனக்கு பைக் கிடைச்சிச்சு, அது எப்படி உனக்கு பைக் கிடைச்சிச்சு என்று கேட்கிறான் பாருங்க. இவன் தான் கெட்டவன், வாயாலே என்ன செஞ்சிடணும், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக என்று நேரடியாக துஆ செய்யுமாறு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா யோசிங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா தஹஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு. அடுத்தவனை பத்தி நீங்க துருவி ஆராயாதீங்க. அவன் என்ன பண்றான், ஏது பண்றான், என்ன பண்ண, என்னாச்சு, ஏதாச்சு, இவ்வளவு காசு அவனுக்கு எப்படி வந்துச்சு என்றெல்லாம் உனக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட், அதெல்லாம் கேட்காத. அப்படி கேட்கறதுனால உன் உள்ளத்துல அவனை பத்தி தப்பான சிந்தனை வரும். அப்ப தப்பான சிந்தனை வர்றதுனால ஷைத்தான் குடிகொண்டு விடுவான். ஷைத்தான் குடிகொண்டதுனால உன் நன்மைகள் எல்லாம் அவனுக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டி வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அடுத்தவனை பற்றி துருவி ஆய்வு செய்யாதீர்கள், தேடாதீர்கள். ஒலா தனாஜஷு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வியாபாரிகளை பார்த்து சொல்றாங்க, ஒலா தனாஜஷு, ஏலம் போடாதீங்க, ஏலம் போடாதீங்க. அடுத்தவனுடைய வியாபாரத்தை தட்டுவதற்காக அல்லது அவனுடைய வியாபாரத்திலிருந்து நீ கூடுதலாக ஏதாவது அமைக்க கொடுறதுக்காக வேண்டி விலை கூட்டி கேட்காத. இப்ப ஒருத்தருக்கு 100 ரூபாய் பட்டுச்சுங்க, எங்க 100 ரூபாய் தரேனுங்க, இவன் இல்ல நீங்க 150 ரூபாய் தான்றது. இப்ப அவனுக்கு அது முக்கியம். இப்ப அது அவனுக்கு அந்த பொருள் முக்கியம். சில நேரம் நோய்க்காக இருக்கலாம், அல்லது பிள்ளைய படிப்புக்காக இருக்கலாம், அல்லது அவனுடைய வாகனத்துக்கு மிக முக்கியமான ஒரு பார்ட்ஸாக இருக்கலாம். இவனுக்கு தேவைப்படாது. ஆனால் இவனை கீழே தட்டணும், இவனை கீழே மடக்கணும், இவன் பொருளாதாரத்தை நசுக்க விடணும் என்ற அந்த வஞ்சகத்துல 100 ரூபாய் பொருள் 1000 ரூபாய் உயர்த்து நடக்குதா இல்லையா இன்னைக்கு வியாபாரத்துல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட வியாபாரம் செய்யாதீர்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க ஏலம் போடாதீங்க. ஏலம் போடுறது தப்பு கிடையாது. அந்த ஏலம் எப்படி இருக்க கூடாது? இப்ப நான் இருக்கிறேன், ஒரு பொருள் இருக்குது, என்னோட இன்னொருத்தர் இருக்கிறாரு, அந்த பொருளுக்கு வந்துட்டு ஒரு 150 ரூபான்னு சொல்றாங்க, எனக்கு அது 200 ரூபாய்க்கு படுகுது. அடுத்தவன் சொல்றா இல்ல எனக்கு 250 ரூபாய்க்கு படுகுதுன்னு, திருப்பி நான் 300 ரூபாய்க்கு கேட்க கூடாது. ஏன் சான்ஸ் முடிஞ்சுது, அவ்வளவுதான். எனக்கு பட்ட விலை எவ்வளவு, 250 ரூபா. அதை நான் டிசைட் பண்ணிட்டேன், அதுதான் நான் கேட்டேன், எனக்கு 250 தருது யானோடு. அவங்க இல்ல எனக்கு 300 ரூபாய்க்கு பொறுமதியா இருக்குது, ஏன்னா 300 ரூபாய் கிடையாது, நான் திரும்பி 400 ரூபாய்க்கு கேட்க கூடாது. இந்த மாறி கேட்பாங்க பாருங்க, ஆக்ஷன் போடுவாங்க பாருங்க, இது ஹராம்ன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப இதெல்லாம் எதனால வருகிறது? வயிற்றெரிச்சலால வர்றதுதான், பொறாமையால வர்றதுதான், அவனை முன்னேற்ற விடக்கூடாதுன்னு வர்ற கூத்து தான் இந்த மாதிரியான ஏலம் எல்லாம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டோட்டலாக ஒலா தனாஜஷு, நீங்க ஏலம் போடாதீங்கன்னுட்டாங்க. அப்ப ஏலம் எங்க அனுமதி? அடுத்தவனை மட்டம் தட்டுறதுல, அடுத்தவனை குறை காண்றதுல, அடுத்தவன் பிசினஸ் நஷ்டப்படுத்துறதுல ஏலம் போடக்கூடாது. உனக்குன்னு ஒரு டிசைன் ஒரு பிரைஸ பிக்ஸ் பண்ணி என்னது முடிவெடுத்த பிரைஸ் நீ கேட்ட, அவனுக்கு அது ஒத்து வரல, இவன் அதை கூட கேட்டான், அது அவனுக்கு பொருந்துச்சு, வேலையை பார்த்துட்டான். இதுதான் சரியே தவிர நமக்கு நடக்கக்கூடிய இந்த முறைகள் பொறாமையையும் சமூகத்தினுடைய மத்தியில என்ன சண்டையையும் ஏற்படுத்தக்கூடிய முறை வந்துவிடும். அதனால அதை செய்யாதீங்க. ஒலா தஹாசது, நீங்க ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்படாதீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்படாதீர்கள். சஹாபாக்கள் பொறாமைப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் பொறாமைப்பட வேணாம்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் பொறாமைப்பட்டாங்க. எதை பொறாமைப்பட்டாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களை மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க, எங்களை மாதிரி அவங்க நோன்பு பிடிக்கிறாங்க, எங்களை மாதிரி அவங்களுக்கு ஜிஹாது போறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஆனா எங்கிட்ட பொருளாதாரம் இல்லை, அவங்ககிட்ட பொருளாதாரம் இருக்குது, அதனால அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க. அது பொறாமை தானுங்க. அந்த
தர்மம் செய்யறதுனால அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க, அந்த இடத்துக்கு எங்களுக்கு வர முடியல, அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். இது பொறாமை தான். ஆனா அடுத்தவனை மட்டம் தட்ட பொறாமை கிடையாது, அடுத்தவனை நசுக்கிற பொறாமை கிடையாது. ஃபல் யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடுவவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளணும் நல்லா சொல்றேன் பாருங்க. அந்த போட்டி அது பொறாமையில் வந்த போட்டி தான், நன்மையை கொள்ளை அடிப்பதற்கான போட்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ தொழுகைக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லு, அல்லாஹ் அக்பர் 33 அல்ல 34 சொல்லு, 100 கம்ப்ளீட் பண்ணு, அவங்க செய்யற தர்மத்துடைய நன்மை உனக்கு கிடைக்கும். நம்ம எல்லாம் சலாம் கொடுத்தோம் எழும்பிட்டு ஓடிடுறோம், நம்ம எல்லாம் சலாம் கொடுத்தவனைய எழும்பிட்டு ஓடிடுறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தொழுகையில் இமாம் தொழுவித்து மறுபக்கம் திரும்பி உங்களை பார்க்காத வரைக்கும் எழும்பக்கூடாதுன்றாங்க. சலாம் கொடுத்து 2ஆம் சலாத்துல 60 பேர் வெளியே ஓடிடுறாங்க. இது நபி வழிக்கு மாத்தம், இஸ்லாத்துக்கு மாத்தம், நபி அவர்களுடைய சட்டத்துக்கு துரோகம். அப்ப சஹாபாக ரசூலா பொறாமப்படாதீங்கன்றாங்க. சஹாபாக பொறாமப்பட்டாங்க. எதுல பொறாமப்பட்டாங்க? அவர் எடுக்க நன்மையை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று பொறாமைப்பட்டார்களே தவிர, அவனுக்கு கார் இருக்குது எனக்கு இல்லைன்னு யாரும் பொறாமப்படல, அவனுக்கு ஒட்டகம் இருக்கு எனக்கு இல்லைன்னு பொறாமப்படல. நம்ம எதுல பொறாமப்படுறோம்? 5 நேரம் பள்ளிக்கு போறானா, நான் என் பிள்ளை எல்லாரும் பள்ளிக்கு வரோம்னு பொறாமப்படு. அதை விட்டுட்டு எதுல எல்லாம் பொறாமப்பட தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான்ல, நஹ்னு கஸம்னா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் உலகத்தில் எப்படி வாழணும் என்பது நம்ம டிசைட் பண்ணி முடிஞ்சாச்சு. இதுல எதுக்கு பொறாமன்னு கேட்கிறேன். அதான் அல்லாஹ் டிசைட் பண்ணி முடிச்சுட்டான்ல, அல்லாஹ் தந்துட்டான்ல. என்னுடைய உலகத்துல நான் கடைசி எதை சாப்பிடுவேன்னா அது வரைக்கும் இந்த உலகத்துல எனக்கு மரணம் இல்லை என்பது இறைவனுடைய தீர்ப்பா இல்லைங்களா? அந்த நம்பிக்கை இருந்தா எதுக்கு பொறாமப்படுவான்னு கேட்கிறேன். அந்த நம்பிக்கை இருந்தா எதுக்கு அடுத்த விஷயத்துல தப்பான சிந்தனை கெடுப்பான்னு யோசிக்க கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, ஒலா தபாகது, நீங்க கோபிச்சு கொள்ளாதீங்கன்றாங்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் கோபிச்சு கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நம்ம சமூகத்துல எதுக்கெல்லாம் கோபப்படுறோம், எதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறோம், எதுக்கெல்லாம் அவமானமான கெட்ட கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டுறோம். பொறாம வந்தா கோபம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை ரீதியாக நமக்கு ஒரு அழகான செய்தியை சொல்லிட்டு, அடுத்தவனை பற்றி தப்பாக யோசிப்பதை விடுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, அந்த தப்பாக யோசிப்பதற்கு வரக்கூடிய அடிப்படை என்ன? அடுத்தவனை துருவி துருவி பார்க்கிறது. அது சொல்றான், மச்சான் அவன் உன்னை பத்தி கேட்டுட்டு போனானா என்ன அப்படி கேட்கிறான், என்ன பத்தி அவன் கேட்டானா, அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, திரும்பி இவர் ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட். அப்ப அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்தவன் பத்தி யோசிக்காத, அடுத்தவன் பத்தி கேட்காத, அடுத்தவன் பத்தி நின்று விசாரிக்காத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு, என்ன வியாபார விஷயமாக இருந்தாலும் போட்டி போட்டுடாத, அதே சமயம் பொறாமப்படாத. இந்த போட்டின்னு வந்தா பொறாமன்னு ஆட்டோமேட்டிக்கா வரும், பொறாமப்படாத. பொறாமன்னு வந்தா ஆட்டோமேட்டிக்கா கோபம் நேரடியா வரும், கோபம் நேரடியாக உங்களை சந்திக்கும். அதான் ரசூலுல்லாஹ் பொறாமப்பட்டவன் கூட கோபம் ஆட்டோமேட்டிக்கா தான். ஒலா தபாகது, நீங்க யாரும் ஒருவருக்கு கோபிச்சு கொள்ளாதீங்க. ஏன்னா கோபம் என்பது மூமினுடைய பண்புகள்ல ஒன்றுதான். அது மார்க்கத்துக்காக இருக்கணும், பித்அத்தை எதிர்ப்பதற்காக இருக்கணும், ஷிர்க்கை எதிர்ப்பதற்காக இருக்கணும். பித்அத்வாதியோடு ஒன்று சேர்ற அப்ப உனக்கு கோபம் வரல, குர்ஆன் சுன்னா நண்பரோட சேரும் போது உனக்கு கோபம் வருதுன்னா உன்னோட மார்க்கத்துல உள்ள குழப்பத்தால வந்த பிரச்சனை. அந்த இஸ்லாமிய உறவுகளை, அப்ப இஸ்லாம் நமக்கு அழகாக என்ன சொல்லுது? நீங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள். தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒலா ததாபரு, ஒலா ததாபரு. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப 3 பேர் பேசிட்டு இருப்போங்க, பேசிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஆள் பேசுறத கணக்கே எடுக்க மாட்டோம், அப்படி தட்டி கழிச்சுட்டு இருப்போம். பாக்குறோமா இல்லையா? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாரு, அதான் கணக்கு எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னா, ஒலா ததாபரு. ததாபுனா அடுத்தவனை மட்டம் தட்டி நடக்காதீங்க, கேவலப்படுத்தி நடக்காதீங்க, அவனை சீப்பா கருதாதீங்க. ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், ஒரு கூட்டம் அடுத்த கூட்டத்தை கேவலமா எண்ண வேண்டாம், கேவலமா யோசிக்க வேண்டாம், கேவலமா பேச வேண்டாம், மட்டம் தட்ட வேண்டாம், சீப்பாக கருத வேண்டாம். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், அவர்களை விடவும், அவர்கள் யாரு சீப்பா கருதுகிறானோ
அவனை விடவும் அவன் அல்லாஹ்விட சிறந்தவனாக இருக்கக்கூடும். இப்ப நீங்க யாரை மட்டம் தட்டுறீங்களோ அல்லாஹ்ட்ட அவன் சிறந்தவனாக இருக்கலாம் இல்லையா? அப்ப மனுஷருக்கு மத்திய நீங்க என்ன செய்யக்கூடாது? ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது. ஏனென்றால் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. உங்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இப்படியாக நாம வச்சிருக்கிறோமே தவிர உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது பார்ப்பதற்கு இல்லை. படைப்பால் எவனும் உயர்ந்தவனும் அல்லை, பிறப்பால் எவனும் தாழ்ந்தவனும் அல்லை. பணக்காரனுக்கு பிறந்தால் உயர்ந்தவன், ஏழைக்கு பிறந்தால் தாழ்ந்தவன் என்று இல்லை. இஸ்லாம் அழகாக சொல்கிறது, கலிமா சொன்னா நீ எல்லாருமே உறவு தான், நீ எல்லாருமே நண்பன் தான், நீ எல்லாருமே சகோதரன் தான். அப்போ ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பத்தி பொறாமப்படலாமா? அந்த பொறாமப்பட்ட அந்த நட்புல ஒரு அர்த்தம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நண்பனுக்கு இருக்கிறாங்க, அந்த நண்பன் விடயத்தில் நான் பொறாமைப்பட்டால் அது நல்லமா? அப்ப இஸ்லாம் எவ்வளவு ஒரு அழகான முறைக்கு எங்களை பயிற்றுவிக்கிறது என்றால், அடுத்தவனை பற்றி நீ தப்பாக யோசிக்காத, அடுத்தவனை நீ சீப்பா கருதாத. இன்றைக்கு நமக்கு கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம். இவைகள் எல்லாம் காற்றாடும் பக்கம் திரும்பக்கூடிய ஒன்றாகத்தான் நம்ம யோசிக்கணும். காற்று அடித்தாலும் அசையாமல் இருக்கும் கொங்கிரீட் தூணாக நீ யோசிக்க கூடாது. அது ஈமானை தான் நீ அப்படி பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முஸ்லிம் என்று வந்துவிட்டால் உங்களுக்கு மத்தியில் பிரிவினை இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது, வேண்டாம் வெறுப்பு இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறது. அதனால ஒன்றை மட்டும் அழகாக புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், எப்படி நீங்கள் அடுத்தவர்களை பட்டப்பேர் சொல்லி அழைக்காதீங்க. இந்த பட்டப்பேர் வைக்கிறது, பட்டப்பேர் சொல்றது, அடுத்தவனை சீப்பா கருதுறது, அடுத்தவனை உடலை குறைய வச்சு அவனை வந்து அவமானப்படுத்துறது, அவனை வந்துட்டு கேவலப்படுத்துறது, அவனுடைய பிறப்பின் நிறத்தை வைத்து நக்கல் அடிக்கிறது, இதெல்லாம் அல்லாஹு தஆலா ஃபுசூக் கெட்டவைகள் அல்லாஹ் சொல்கிறான். அவைகள் எல்லாம் கெட்டவைகள் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வலா தனாபஸு பில் அல்காபி பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். ஈமான் கொண்டதுக்கு பின்னாடி நீங்க யாரும் மட்டம் தட்டி பேசுறது, கேவலமா பேசுறது, பட்டப்பேர் சொல்லி பேசுறது, அவனுடைய பரம்பரை பேரை வச்சு அவனை ஏசுறது, இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒமன் லம் யதுப், யார் இந்த தவறை செய்து தௌபா செய்து விட்டார்களோ அவங்க வெற்றி பெற்றாங்க. ஒமன்லம் யதுப், யார் தௌபா செய்யவில்லையோ உலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மன ரீதியாக அடுத்தவனை நீங்கள் அவமானப்படுத்தினால், மன ரீதியாக அல்ல கண் பார்வையால் அடுத்தவனை நீங்கள் மட்டம் தட்டி நீங்கள் நடந்து கொண்டால் நீங்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அது மட்டுமா, இந்த சிந்தனை ரீதியாக இந்த பொறாமப்படுறது, இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனை ரீதியாக யாராச்சும் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் மேக்சிமம் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? மினிமம் இல்ல, மேக்சிமம் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? அதுக்குன்னு அல்ல ஸ்பெஷலா நரகத்தையே வச்சிருக்கிறான். அடுத்தவனை பத்தி யோசிக்கிறது, அடுத்தவனை பத்தி போட்டு கொடுக்கிறது, இந்த துருவி ஆராயிறது, இந்த ஒற்றையன் வேலை பண்றது, இதெல்லாம் வந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வைலுல் லிகுல்லி ஹுமஸாத்தில் லுமஸா, கோல் சொல்லி புறம் பேசுபவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்குது, அல்லது அவங்களுக்கு கேடு இருக்குது என்று சொல்லிவிட்டு அவன் கூத்து என்ன தெரியுமா? நிலைமை என்ன தெரியுமா? யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் காசு இருக்குது, பணம் இருக்கு என்று அடுத்தவன் மட்டம் தட்டுறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அந்த பணம் எல்லாம் இந்த உலகத்தில் அவனை நிரந்தரப்படுத்தும், அவனுக்கு 100 வருஷம் வாழ்க்கைன்னா 1000 வருஷம் கொடுக்கும் என்று அவன் நினைக்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த உலகத்தில் அவனை அந்த சொத்துக்கள் நிரந்தரப்படுத்தும் என்று அவன் எண்ணுகிறான். கல்லா, அப்படி கிடையாது. இப்போ ஒருத்தனை பத்தி நீ சீப்பா நினைக்கிற, அவனை மட்டம் தட்டுறா என்ன காரணம்? ரெண்டு காரணம் தான். ஒருத்தனை நீங்க மட்டம் தட்டுறீங்கன்னா ரெண்டு காரணம் தான். ஒன்னும் உங்கள்கிட்ட பண வசதி இருக்கணும், இதனால அவன்கிட்ட பண வசதி இல்லை நீங்க மட்டம் தட்டுவீங்க, அல்லது உங்களோட அரசியல் பலம் இருக்கணும், இந்த ஆணவம் கொண்ட அந்த அரசியல் பலம் இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்கின்ற பொழுது மற்றவனை மட்டம் தட்டத்தான் செய்வீங்க, மற்றவனை கேவலமா பேசத்தான் செய்வீங்க. அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான். அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பது மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லு. ஆனா நம்ம சமூகத்தை பாருங்க,
ஆட்சியில் அதிகாரத்தில் உள்ளவங்க குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான்னு இவங்க மலத்து, அதாவது ரக்கே பாத்தியத்துக்கு எழுதுறதுக்கு வேலை கூட கொடுக்குறாங்க. இந்த பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து கொண்டு நிறைய பேரு முஸ்லீம் அல்லாதவங்களை விடுங்க, முஸ்லீம்களாக இருப்பவர்களை அடுத்தவனை குறை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ரக்கே பாத்தியத்தை எழுதாம இருப்பாங்களோ? பார்லிமெண்ட்ல பேசினா மட்டும் எழுத மாட்டாங்களா? மேடைகளை பேசினா எழுத மாட்டாங்களா? பள்ளிகள் எழுதினா மட்டும் எழுதுவாங்களா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதை ரகீபுன் அதீத். நீ எந்த வார்த்தை பேசினாலும் சரிதான், அது நீ எங்க இருந்தாலும் பரவாயில்லை. நீ பாத்ரூம்ல உட்கார்ந்து பேசினாலும் ரகீப் அதீத் உன்னுடைய பேச்சுகள் எழுதத்தான் செய்வார்கள். கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். நீ என்னத்த பண்றீ அதெல்லாம் எழுதி ஆகுவாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எங்க முஸ்லிம் இஸ்லாமியர்களை நீங்கள் எதிர்கட்சியை விமர்சிக்கிறதோ ஆளுங்கட்சியை ஆதரிக்கிறதோ அது நாட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அது சமூகத்துக்கு தேவையான விஷயமா இருக்கட்டும். ஆனால் ஒரு இஸ்லாமியன் என்ற அடிப்படையில் யாராக இருந்தாலும் நாளை மறுமையில் ஒவ்வொரு பேச்சுக்கும் அது சொல்லித்தான் ஆக வேண்டும். அது நல்லதா கெட்டது முடிவெடுக்க வேண்டிய அவங்கதான். மறுமையில் விசாரணை உண்டு, எல்லாத்துக்குமே எல்லா வாசகத்துக்கும் விசாரணை உண்டு. அப்போ ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய நான் இன்னொரு மனிதனை பற்றி தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது, உபதேசம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரமிக்கவர், ஞானமிக்கவர், சமயோசனை நடக்கக்கூடியவர். ஆனா கோபம் வந்தால் தன்னை கட்டுப்படுத்த தெரியாதவர். யார்? அபூபக்கர். கடுமையா ஏசி போட்டுருவாங்க. ஆட்சிக்கு வந்த பொழுது, ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்த பொழுது மைக்கு ஓப்பனா கிடைச்சிருந்து பேசல, இந்த கூழாங்கல் இருக்குல்ல, இந்த ரவுண்டு கல்லு, அதை வாக்கி வச்சுக்குவாங்க. வாய்க்குள்ள வச்சு அப்படியே கடிச்சு பிடிச்சிருவாங்க, ஒன்னும் பேச மாட்டாங்க. அப்ப கேட்கிறாங்க, ஹலீஃபானுக்கு பின்னாடி ஏன் கல்ல வாக்கி போட்டீங்க? இப்ப நான் சமூகத்தின் பொறுப்புதாரி, கோபத்தில் அவசரத்தில் யாருக்காச்சும் மனசு நோக பேசி விடுவேனோ என்று பயந்துதான் கல்ல வாக்கி வச்சேன்னாங்க. யோசிச்சு பாருங்க. அபூபக்கரும் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சுவர்க்கத்துக்கே சொந்தக்காரர் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் பரிந்துரை செய்யப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்தவன் மானத்தில் விளையாடக்கூடாது, அடுத்தவன் மனசு நோகடிக்க கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்களே. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் யோசிக்கணும். அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டாச்சுங்க, நமக்கு அப்படி ஒன்றுமே கிடையாது. அப்ப மைக்கு கிடைச்சிட்டு வீடியோ கிடைச்சிட்டு நம்ம அடுத்தவனை அவமானப்படுத்தலாமா? அடுத்த மானத்தில் விளையாடலாமா? அடுத்தவனை கேவலப்படுத்தலாமா? நீங்க கார் இருக்கு, பணம் இருக்குது, சமூகத்துல நானும் ஒரு பெரிய புள்ளி தான் என்று அடுத்தவன் சீப்பா நினைக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடுத்தவனை பற்றிய தப்பான சிந்தனை முழுமையாக தடுக்கிறது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா தஸ்மஊன், நான் சொல்வதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா? ஈமான் என்பது மிகவும் சொஃப்னஸானதுன்னு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஈமான் என்பது சொஃப்னஸானது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரிடத்தில் ஈமான் இருக்குமோ அவனிடத்தில் பொறாமையோ, தேவையில்லாத கோபமோ, சண்டையோ, சச்சரவோ, அடுத்தவனை கேவலப்படுத்தக்கூடிய சிந்தனையோ, அடுத்தவனை மட்டம் தட்டக்கூடிய எண்ணமோ, முன்னால விட்டு பின்னால ஏசக்கூடிய சிந்தனையோ ஒரு மூமினுக்கு இருக்காது. ஏனென்றால் அவன் சொஃப்னஸ் ஆனவன். உங்களுக்கு உங்களுடைய பாஷையில சொல்ல போனா இந்த ஜெலி மாதிரி, பல்லு இருந்தாலும் சாப்பிடலாம், பல்லு இல்லாட்டியும் சாப்பிடலாம், வயசானாலும் சாப்பிடலாம், ஆரோக்கியமாக வாலிபனா இருந்தாலும் சாப்பிடலாம். அதனால பல்லுக்கு ஆபத்தும் கிடையாது, முரசுக்கு ஆபத்தும் கிடையாது. எனவே ஈமான் என்பது ஜெலி மாதிரி, மிக சொஃப்னஸ். அப்ப என்ன அர்த்தம்? ஈமான் உள்ளவர்கள் எல்லா இடத்திலும் சொஃப்னஸாக நடப்பாங்க, யார் விடயத்திலும் அத்துமீற மாட்டாங்க. அப்படி அத்துமீறக்கூடியவனாக இருந்தால் அவன் ஈமான் பலம் குறைந்து கொண்டு போகிறது. அவர்கள் ஈமானை அவர்கள் புதுப்பிக்கட்டும் என்ற உபதேசத்தை சொல்லிக் கொள்கிறோம். ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம். பேரன்புமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, நல்லெண்ணம் கொள்ளுதல், யாரை பற்றியும் தேவையில்லாத சிந்தனை எடுத்தல்
ஒரு இஸ்லாமியனுக்கு நல்லது கிடையாது. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை நீங்கள் பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிஹஸ்பி இம்ரிஇன் மின ஷர், மனிதர்களில் மிக கெட்டவன் யார் என்று சொன்னால் அயஹ்கிர் அஹாஹு முஸ்லிம், அடுத்த முஸ்லிமை பற்றி தப்பாக பேசிக்கொண்டு தப்பாக சித்தரிப்பவன். அடுத்தவனை பத்தி தப்பா யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் சமூகத்தில் மிக கெட்டவன். அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப நம்மகிட்ட யாராச்சும் வந்து யாரை பத்தி கேட்டால் நம்ம எங்கேயாச்சும் நலவு பேசுறோமா? உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிலரை பற்றி தப்பா பேசினாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? தப்பா நம்ம யோசிக்க தப்பு கிடையாது, அவர்கிட்ட மார்க் வீக்னஸ் தாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அவர் கெட்டவர், அவர் பொல்லாத அப்படின்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, அவரிடத்தில் மார்க்கத்தின் நலவை நான் காணவில்லைன்னாங்க. ஆயிஷா இதை சொல்றாங்க, அவர்கிட்ட நான் பாக்குறேன் மார்க்கத்துல நலவு இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஆப்போசிட்ல இருக்கிறாரு. ஒரு சஹாபி என்ன சொன்னாங்க, இன்னக்க இம்ரான் ஃபீக ஜாஹிலியா, நீங்க இன்னும் திருந்தாமலா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நீ கெட்டவன ரசூலுல்லாஹ் சொல்லாம நீ இன்னும் திருந்தலையாப்பான்னு கேட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா, அவர்கிட்ட மார்க்கம் இல்லைன்றாங்க. நம்ம அப்படியே விமர்சனம் பண்றோம், நம்ம அப்படியே அடுத்தவனை வந்து ஏசுறோம். ஒரு மனிதன் தப்பா காணும் போது என்ன பண்ணணும்? ஏப்பா ஹதீஸ்ல இருக்கிறது ஏப்பா நீ செய்யலன்னு தான் கேட்கணும். நம்ம அப்படியா கேட்கிறோம்? அந்த மாதிரியா பேசுறோம்? பிரச்சனைன்னு வந்துட்டா சுப்ஹானல்லாஹ், அவனுடைய பேக்ரவுண்ட்ல எடுத்து வச்சு அவனுக்கு தேவையில்லாம பேசி அவனை அவமானப்படுத்தி அவன குடும்பத்துக்கு மத்தியில சண்டை உருவாக்கி, இதுதானங்க நம்ம செய்யறது. அப்ப இஸ்லாம் நல்லெண்ணம் உள்ளவன் எப்பொழுதுமே குறையை பார்க்க மாட்டான், நிறையைத்தான் பார்ப்பான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனைவிமார்கள் விவகாரத்தில் கூட எதை நலவாக செய்தாலும் அதை மட்டும் நீ கவனத்தில் எடுத்துக்க, மற்றதெல்லாம் கணக்கு எடுக்காது. ஏன்னா மற்றதெல்லாம் கணக்கு எடுத்தா வாழ்க்கை நிம்மதி இருக்காது. அப்ப இஸ்லாம் பாருங்க, நல்லெண்ணத்தை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக சொன்னிச்சே தவிர கெட்டதை வச்சு பழிவாங்க சிந்தனையோடு இஸ்லாம் வாழ சொல்லல. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா விதமான மூட நம்பிக்கையையும் என் காலுக்கு போட்டு மிதிச்சு முடிச்சுட்டேன், பழி வாங்குற குணத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டேன் நாங்கள் அல்லாஹ்வுடைய. எனவே நாம் யார்? மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க இருப்பவர்களாக தான் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம் என்பதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஹலாலான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஹலாலான முறைக்கு குழந்தைகளை வளர்த்து விட வேண்டும், மார்க் அடிப்படையில் இருக்க வேண்டும். தவறை காணும் போது, ஒரு தப்பை காணும் போது அதை எப்படி சொல்லணும் என்றால், உங்களிடத்தில் நான் மார்க் அடிப்படையில் ஒரு குறையை காணுகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டுமா? அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உனக்கு அறிவில்லைன்னா கேட்க கூடாதான். எப்படி கேட்கணுமா? மார்க் அடிப்படையில் உங்கள்கிட்ட ஒரு குறைய நான் பாக்குறேன். அப்ப அவர் கேட்பார், என்ன குறை மௌலவி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சொல்லலாம். ரசூலுல்லாஹ் அப்படிதான் கல்வி வழிகாட்டுறாங்க. தப்பான சிந்தனை வரக்கூடாது, தப்பான எண்ணம் வரக்கூடாது, பொறாம வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாதுன்னா ஒரே ஒரு வாசகத்தை நீங்க பயன்படுத்துங்க. என்ன வாசகம்? உங்களிடத்தில் மார்க் அடிப்படை ஒரு குறையை நான் காண்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஆயிஷா நாயகிட்ட ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்றாங்களாக இருந்தா அந்த விமர்சனத்தை அடிப்படையில கருத்தை பாருங்க. அந்த அடிப்படையில் நமக்கு மத்தியில் மார்க்க அடிப்படையிலான குழப்பங்கள் வருகின்ற பொழுது, சிலரிடத்தில் மார்க்கத்தின் தெளிவில்லை என்று நம்ம பார்க்கின்ற பொழுது அவரை கூப்பிட்டு, நான் அறிந்த மட்டுக்கு மார்க்கத்துல இப்படி இல்லையே, அது அப்படி ஒன்று இல்லையே என்று நீங்க சொல்லி காட்டுங்க. அப்ப திருப்பி கேட்பார், சரி அப்ப உண்மை எப்படி இருக்குது பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்த வழியை நாங்கள் கடைபிடிப்போம். எனவே யாரை பத்தியும் தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. எந்த அடிப்படையாக இருந்தாலும் சரிதான், யாரை பத்தியும் தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. அப்படி தப்பெண்ணம் கொள்ளக்கூடிய இடம் இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு சில வழிகள் வந்துச்சு, இடங்கள் இருந்துச்சு. ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? மூமின்களை கூப்பிட்டு சொல்கிறான், மூமின்களே நீங்கள் என்ன செய்திருக்க கூடாது, உங்களுடைய பேச்சுக்களில் லவ்லா இத் தஸ்மஊன லன்னல் முஃமினீன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரன். ஆயிஷா நாயகி விவகாரம் சமூகத்துக்கு மத்தியில் வந்த பொழுது அல்லாஹ் சொல்கிறான், லவ்லா இது சமயத்துமூஹு, நீங்கள் அந்த வாசகங்களை கேட்ட பொழுது
லன்னல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் பெண்களும் பிஅன்ஃபுஸிஹிம் கைரன், அதுக்கு சான்ஸே கிடையாது, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது என்று நீங்க எல்லாம் யோசிக்க கூடாதா? அடுத்தவனை பார்த்து தப்பா சொல்லுகின்ற பொழுது நீ சொல்ற மாதிரி இருக்க மாட்டுப்பா, அவர் நல்லவராதான்ப்பா இருப்பார் என்று சொல்லக்கூடிய முறையை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்தபில் ஹவா ஃபயுதில்லுக அன் சபீலில்லாஹ், நீ மனோவிச்சைக்கு கட்டுப்பட்டு விடாதே, அப்படி மனோவிச்சைக்கு கட்டுப்பட்டால் நீ என்ன செய்யப்படுவாய்? ஃபயுதில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அது உன்னை வழிகெடுத்து விடும். அப்ப அடுத்தவரை பற்றி நம்ம கெட்ட சிந்தனை கொண்டால் நமது ஈமான் பறிபோகிவிடும், நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு விடுவோம் என்ற எச்சரிக்கையை அல்லாஹு தஆலா சூரா ஸாதின் 26ஆம் வசனத்தில் சொல்கிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நல்லெண்ணம் கொள்வோம், எல்லா இடத்திலும் நல்லெண்ணமாக நல்ல முறையில் பேசிக்குவோம், யாரை பற்றியும் தப்பாக பேசி அல்லாஹ்வுடைய குற்றவாளியாக மாறாமல் சொஃப்னஸான ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.